சென்ற பாராளுமன்ற கூட்டத்தொடர் மிகச் சிறப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு நடந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மோடி, அமித்ஷா ஒட்டுமொத்த பாஜகவையுமே ராகுல் காந்தி தன்னுடைய ஒற்றை ஸ்பீச்ல வந்து அம்பலப்படுத்தி இருந்தார். இந்த சூழ்நிலையில அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க மோடி அரசு. மோடி அரசு 3வது முறையாக அமைத்த பிறகு முதல் பட்ஜெட் இது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு ராஜ்நாத் சிங் தலைமையில கூட்டியிருக்கிறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கோரிக்கைகளை கூறியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக பாஜக கூட்டணி கட்சிகள் அனைவருமே சிறப்பு அந்தஸ்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? சில கட்சிகள் வரலன்னு சொல்றாங்க. அதே போல எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை? மிகுந்த நெருக்கடிகளுக்கு இடையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் சில பங்கேற்கவில்லை என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சி தான் விளக்கமாக சொல்ல வேண்டும். அவருக்கு வர முடியல, அதனால அந்த பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்க முடியாது. ஜித்தன் ராம் மஞ்சி வரல அப்படின்னு சொன்னா அவர் கட்சியின் சார்பில் வேறு ஒருவரை கூட அனுப்பி இருக்கலாம். அனுப்புவதற்கு முகாந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அனுப்பவில்லை என்பதன் மூலமாக வேறு ஏதோ ஒரு செய்தியை ஜித்தன் ராம் மஞ்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மோடிக்கும் சொல்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படி கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள் கூட இந்த கூட்டணியிலே பங்கேற்காத ஒரு சூழல். கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற நிதிஷ்குமார் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கிறார். இத்தனை நாட்களாக வலுவாக அந்த குரலை பதிவு செய்யாத நிதிஷ்குமார் இப்போது வலுவாக அந்த குரலை பதிவு செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயங்கி கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசிய செய்தி என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஜார்க்கண்ட் தேர்தலில் நாங்கள் தனித்து களம் காண்போம் என்று சொல்லி இருக்கிறார். எதற்காக அப்படி சொன்னார்? இப்போது ஏன் திடீரென பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து குறித்து குரல் உயர்த்துகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அடுத்து ஆச்சரியத்துக்குள்ளான செய்தி என்னவென்று கேட்டால், இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்ததிலிருந்து ஒரு கனத்த மௌனத்தோடு எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டே வந்த சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி பிரதான கோரிக்கையாக 2 செய்திகளை சொன்னார்கள். ஒன்று, மாநிலத்தினுடைய நிதி வருவாய் என்பது மிகவும் குறைந்த நிலையில் இருக்கிறது மற்ற தென் மாநிலங்களை ஒப்பிடுகிற போது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களோடு கூட போட்டியிட முடியாத ஒரு நிலையில் எங்களுடைய நிதி வருவாய் குறைந்திருக்கிறது. எனவே சிறப்பு அந்தஸ்து கொடுத்தால் மட்டும்தான் எங்களால் நிதி வருவாயை ஓரளவுக்கு சீர் செய்து நிதி சுமையை குறைத்து இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை சீராக எடுத்துச் செல்ல முடியும் என்று அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார். அவர் வைத்த 2வது கோரிக்கை, இந்த அமராவதி திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வேண்டும், முதல் கட்டமாக 50,000 கோடியை ஒதுக்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தார். முதல்ல 1 லட்சம் கோடின்னு தான் சொன்னார், அதுல மாற்று கருத்தே இல்லை என்று சொன்னார். அதன் பிறகு இப்போது சமீபத்தில் 50,000 கோடியை முதல் கட்டமாக கொடுத்தால் அடுத்த 50,000 கோடியை ஒதுக்குவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்கிற அந்த வேண்டுகோளையும் வைத்தார். ஆனா இப்ப என்ன எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் பேசி இருக்கக்கூடிய வாதம் என்பது எந்த கோரிக்கையும் வைக்கல. ஒரு நிசப்தமான அமைதி நிலவுகிறது. ஏன் இந்த அமைதியை இப்போது சந்திரபாபு நாயுடு கையில் எடுத்திருக்கிறார் என்பது எல்லோருடைய புருவத்தையும் உயர்த்த வைத்திருக்கிறது. ஒருவேளை சமரசத்துக்கு ஆட்பட்டிருக்கிறாரா சந்திரபாபு நாயுடு, அல்லது ஒரு புலிப்பாய்ச்சலுக்கு தயாராவதற்கு முன்பாக ஒரு பதுங்குகிற நடவடிக்கை காட்டுக்குள் நடைபெறுவதை போல ஒரு நடவடிக்கைக்கு இப்போது அவர் ஆட்பட்டிருக்கிறாரா என்பதை வருங்காலத்தில் அவருடைய நடவடிக்கையின் மூலமாகத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரிசாவில் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டோம், எங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது, இதுவரை இருந்த பிஜு ஜனதா தளத்தை அப்புறப்படுத்தி விட்டோம் என்று இவர்கள் பேசினார்கள். பிஜு ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கவில்லை என்று சொன்னாலும் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் துணை நின்றது. ஆனால் எந்த கட்டத்திலும் இனி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவுக்கு துணை நிற்கப் போவதில்லை என்கிற நிலைக்கு நவீன் பட்நாயக் வந்து சேர்ந்திருக்கிறார். இப்போது ஒரிசாவிலிருந்தும் ஒரு அடர்த்தியான குரல் சிறப்பு அந்தஸ்து கேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு சுமூகமான சூழலில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவில்லை. ஒரு சுமூகமான முடிவுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவு இல்லை. ஒருவேளை நாளை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் துவங்குகிற பொழுது இது நிச்சயமாக எதிரொலிக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக
இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் தயாராகி கொண்டிருக்கிறார். வழக்கமாக அவருடைய பட்ஜெட் என்பது எப்படிப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏற்கனவே ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாமல் தான் பாரதிய ஜனதா கட்சி தடுமாறி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜார்க்கண்டுக்கு போய் ஒரு அரகன்ஸ் ஃபாலோ பண்றாரு. டெமோக்ரசிக் அரகன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. நாங்க மெஜாரிட்டியோடு இருக்கோம், ஆனா மைனாரிட்டியோடு இருந்து கொண்டு அவையை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள், எங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அழுது புலம்புகிறார் அமித்ஷா. நீங்கள் தான் முழு மெஜாரிட்டியோடு இருக்கிறீர்களே, எதற்காக அழுது புலம்ப வேண்டும்? உங்களுக்கு அப்படி என்ன அவசியம் வந்திருக்கிறது? நீங்கள் முழு மெஜாரிட்டியோடு கடந்த காலத்தில் இருந்த போதெல்லாம் டெமோக்ராட்டிக் அரகன்ஸ்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. நீங்க என்ன செய்தீங்க? ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை செய்தீர்கள். நீங்கள் கொஞ்ச நெஞ்சமாக அடக்குமுறையை கையில் எடுத்தீர்கள். இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் உள்ள 140க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்த அரசு இந்த அரசு தான், உங்களுடைய அரசு தான். அப்படி ஜனநாயகத்தை எல்லா வழியிலும் குழி தோண்டி புதைத்து விட்டு இப்போது டெமோக்ராட்டிக் அரகன்ஸோட நடந்துகிறார் ராகுல் காந்தின்னு ஒப்பாரி வைப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை தான் அது காட்டுகிறது. மொத்தத்தில் இந்த நாடாளுமன்றம் பரபரப்பு மிக்க நாடாளுமன்றமாக கூட்டத்தொடர்கள் நடைபெறப் போகிறது. அதிலும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு பின்வாங்குகிற ஒரு நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. ஜித்தன் ராம் மஞ்சி போன்றவர்களினுடைய நடவடிக்கையின் மூலமாக நிதிஷ்குமார் பெயரளவுக்கு ஆதரவில் இருப்பாரே தவிர முழுமையான ஆதரவு கொடுப்பாரா, நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு யுத்தம் வருகிற போது அந்த யுத்தத்தில் தோல் கொடுப்பாரா என்பதெல்லாம் தெரியாது. அமைதியாக இருப்பதன் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதே நேரத்துல சந்திரபாபு நாயுடு தான் அமைதியா இருக்கிறாரு, எதிர் தரப்புல இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி அமைதியா இல்ல. அவர் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை ரொம்ப வலுவா வைக்கிறாரு. இன்றைக்கு கூட கூட்டத்துல அதே கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மிகுந்த நெருக்கடிகளுக்கு இடையில் தான் இந்த நாடாளுமன்றம் நடைபெற போகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை. மோடி தூக்கம் தொலைந்திருப்பார். ராஜ்நாத் சிங் இந்த செய்திகளை எல்லாம் மோடி இடத்திலே கொண்டு போய் சொல்வார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தமாக எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது மீண்டும் நாடாளுமன்றம் இந்தியா கூட்டணியினுடைய வசம்தான் வரப்போகிறது. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களைப் போல பாரதிய ஜனதா கட்சியால் நாடாளுமன்றத்தை தன்மையப்படுத்த முடியாது என்றுதான் நான் பார்க்கிறேன்.